இந்த கவர்மெண்ட்ல எதுவும் பண்ணலீங்க. வேஸ்ட் இந்த கவர்மெண்ட். விடியாத ஆட்சி இந்த ஆட்சி தான். இந்த வாட்டி வந்தா ரெட்டால தான் வரணும். எடப்பாடி வரணும். நோ டீல் அது. இதுதான் எடப்பாடி தான் எங்களுக்கு 2000 கூட கொடுத்தாரு. ஒரு தொகையில இவரு இப்போ 10 பைசா கூட கொடுக்கல. கண்ணில் வைக்கத்தோ கையில் வைக்கத்தோ ரேஷன் கடைக்காரர்கிட்ட 3 ஹவர் நிற்கிறோம். எங்களால் முடியாது. அதனால் சாமி வந்தார், முன்ன எல்லாரும் படியாக இருந்தார். அவர் நின்னாரு. இந்த முக ஸ்டாலின் வந்து எங்களுக்கு ஒன்றுமே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. எடப்பாடியார் வந்தால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும். எங்கள் ஐயா எடப்பாடி அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். பொய்ப்பா மொத்தமே ரேஷன் பொருள் தரல, எல்லாத்துக்கும் இலவசமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். மக்களே தெரியாது. இது எடப்பாடி வாங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பெண்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ரோட்டில் நடக்கிறதுக்கு கூட இப்போ வயசானவங்க கூட ரொம்ப ஒரு நகை போட முடியல. பித்தளைன்னு பார்க்க மாட்டுறாங்க, ஒரு தங்கவனம் பார்க்க மாட்டுறாங்க. அதுக்குன்னே ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு எடப்பாடி தான் வரணும். ஏன்னு கேட்குறீங்க, விலைவாசி நீங்களே பார்த்துருப்பீங்க, மக்கள் தெரியும். மக்களோட சந்திப்பு எப்படி இருக்கு. தொகுதிக்கு ராணிப்பேட்டை விஷயத்தை நம்ம 1000 பேர் வந்துக்கிறோம். எதுக்காக வந்துக்கிறோம்? விலைவாசி, கரண்ட் பில்லு, சொத்து வரி, கரண்ட் எல்லாமே ஏற்றிட்டார். இதுக்கு தான் வேண்டாம், இந்த ஆட்சியே வேண்டாம். மக்களோட ஆட்சி. அண்ணன் வட்டம், எடப்பாடியார் வட்டம், அம்மா ஆட்சி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அண்ணா எம்ஜிஆர், அண்ணா எடப்பாடி வட்டம்னா அதுக்காக நாங்கள் உழைக்கிறோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். வீடெல்லாம் இடிச்சிட்டாரு. அண்ணன் காந்தி அவர்கள் கூட எதுவும் கேட்கல. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு வர வேண்டியது எடப்பாடி தான் வரணும். எவன் இருந்தாலும் கேட்கலானுங்க. எடப்பாடி பயணி தான் வரணும். கீசியார் வந்து பொய் பேசி ஏமாற்றி ஓட்ட வாங்க தெரியல. எல்லா குடும்ப தலைவர் எல்லாருமே சராசரி கொடுக்கலாம். எங்கே கொடுத்தா பிஞ்சின் வாங்கணும், சராசரி எல்லாருமே கொடுத்தா எங்கே கொடுத்தா. பிள்ளைங்க வந்தால் அது மேலே போய் பேசலாம். அவனும் குத்தப்பா இருக்கான். எல்லாம் ஏமாத்து கேட்டு கேள்விக்கா. எடப்பாடி தான் வரணும். எங்கேருந்து பண்ணுறாரு? என்னத்த பண்ணாரு? ஒரு அஷ்டம் தான் பண்ணுகிறாரு. எடப்பாடியார் தான் வரணும். நம்மளுக்கு நல்லது. அம்மாவோட இது ஆச்சு, அது ஆட்சி ஆச்சு. அவர் வந்தால் தான் நமக்கு நல்லது. எங்க பண்றாரு அவரு? சும்மா ஏமாத்தி வாங்கிக்கிறாங்க. நம்மளுக்கு இல்லாதவங்களுக்கு என்ன செய்யறாங்க? யாரும் வீடு வாசல் கிடையாது, பழைக்க வழி கிடையாது. எடப்பாடியார் தான் வரணும். நடக்கிற அக்குறும் அநியாயத்தை தடுக்கணும் அவர் தான் வரணும். ஏன்னா நிறைய அக்குறும் அநியாயம் நடக்குது. சின்ன சின்ன பசங்க பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நிறைய நடக்குது. போதை நிறைய இருக்குது. வயசானவனு கூட பார்க்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் தடுக்கணும்னா எடப்பாடியார் தான் வரணும். அவர் வந்தா தான் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன். எடப்பாடியார் வரணும். டிஎம்கே ஆட்சி இருக்கக்கூடாது. எடப்பாடியார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாட்டி கரண்ட் இல்லாம, அதோட ரொம்ப போதைப் பொருள் வெளியே வந்துருச்சு. பொய் நிறைய போதைப் பொருள் ஒழிக்கணும், இந்த சரக்கு ஒழிக்கணும். அதான் முக்கியமானது, வேற எது இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்